கரூரில் தாவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. இப்போதைக்கு எந்த தகவலையும் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று விசாரணை குழுவின் தலைவரும் வடக்கு மண்டல ஐஜியுமான அஸ்ராக் கார் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த எஸ்ஐடி போடப்பட்டது. அது தொடர்ச்சியாக இன்றைக்கி தான் முதல் நாள் நாங்கள் விசாரணை ஃபார்முலா ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இப்போதைக்கு இந்த கேஸை நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குறதுனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ தான் இன்வெஸ்டிகேஷனை இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி. எங்கள் டீமில் என்னை தவிர 2 எஸ்பிஸ் இருக்காங்க, ஒரு அடிஷ்னல் எஸ்பி இருக்கார், 2 டிஎஸ்பிஸ் இருக்காங்க, 5 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. நன்றி. சொன்னேன்ல, இப்போதைக்கு நானே உங்களை சொல்லிட்டேன், இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.